தாம்பரம் அருகே பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் தங்க சங்கிலி பறித்து சென்ற அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மானம்பாக்கம் சுதர்சன் நகரைச் சேர்ந்த மூதாட்டி விஜயலட்சுமி தனது வீட்டின் அருகே உள்ள கடைக்கு நடந்து சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பினார். இதுகுறித்து மூதாட்டி தரப்பில் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் ரவுடி சுல்லான் ரமேஷ் கொலைக்கு பழி தீர்க்க வினோத் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். திண்டுக்கல் மேட்டுப்பட்டி டிவைன் நகரில் வினோத்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து விசாரணையை தொடங்கிய காவல்துறையினருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வகையில் 2020ஆம் ஆண்டு கொல்லப்பட்ட ரவுடி சுல்லான் ரமேஷின் கொலைக்கு பழி தீர்க்க வினோத் கொல்லப்பட்டது தெரியவந்தது. சுல்லான் ரமேஷின் கொலை வழக்கில் வினோத் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் அவரை திட்டமிட்டு ரமேஷின் உறவினர்கள் கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கில் சுல்லான் ரமேஷின் உறவினர்களாக 4 சிறுவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னும் ஒரு சில கிராமங்களில் மட்டுமே நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கவிநாடு கண்மாயில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கவிநாடு கண்மாய் தூர்வாரும் பணிகள் 10 முதல் 15 தினங்களுக்குள் முடிந்துவிடும் என்றும் இந்த பணிகள் முடிந்த பின்னர் 21 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் நீர் சேமித்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். டீசல்டேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-15 டேஸ்க்குள்ள வேலை முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு அடுத்தது வந்து நம்ம இந்த கரை ஓரங்கள்லயும் உள்ள ஏரியாவிலயும் வந்து நம்ம அடுத்து மரங்கள் வைக்க போறோம். இப்ப நம்ம ரிமூவ் பண்ண சீமை கருவேலத்துக்கு பதிலாக மரங்கள் வைக்கணும் அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு வெளியே வந்து ஒரு 300 மரங்கள், உள்ள வந்து ஒரு 600 மரங்கள் கிட்டத்தட்ட வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழக போலி சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி காவலர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் போலி சான்றிதழ்கள் கடந்த ஜூன் 19ஆம் தேதி கோவிலாம்பூண்டியில் முட்புதரின் அருகே கிடந்தன. இந்த வழக்கில் சங்கர், நாகப்பன் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான சிபிசிஐடி காவலர்கள் 6 பேர் கோவிலாம்பூண்டிக்கு சென்று விசாரணை நடத்தினர். போலி சான்றிதழ் மீட்கப்பட்ட இடத்தில் வசிக்கும் மக்களிடமும் விசாரணை நடத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைக்கப்படாததை கண்டித்து தீத்தாம்பாளையம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீத்தாம்பாளையம் கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் புதிய தேசிய நெடுஞ்சாலையால் கூடுதலாக 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்களது பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர். ஆனாலும் இதுவரை எந்த தீர்வும் ஏற்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த தீத்தாம்பாளையம் கிராம மக்கள் சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசின் டான்டி நிர்வாகம் ஏற்று நடத்தலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் மறுவாழ்வு குறித்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் இது தனிப்பட்ட தனியார் நிறுவனத்துக்கும் மக்களுக்கும் இடையேயான பிரச்சினை என்று வாதிடப்பட்டது. இந்த நிலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசின் டான்டி நிர்வாகம் ஏற்று நடத்தலாம் என்று ஆலோசனை வழங்கினர். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். வேளாண் துறையை கைவிட்டு மாற்றுப் பணிக்கு விவசாயிகள் செல்லக்கூடாது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் கோத்ரேஜ் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள எண்ணெய் பனை தோட்ட வணிகத்தை அமைச்சர் டிஆர்பி ராஜா தொடங்கி வைத்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமாயில் எண்ணெய் தயாரிக்க பயன்படும் எண்ணெய் பனை விதைகளை பயிரிட விவசாயிகள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடன் தேவை என்ற அந்த ஒரு நிலை மாறி என்று அவர்கள் முழுமையாக
அவர்களோட அந்த ஏர்னிங்ஸ் வந்து அவர்கள் சம்பாத்தியம் வந்து அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து சேமிப்பை நோக்கி அவர்கள் செய்கிறார்களோ அதுதான் ஒரு ஆட்சியின் மிகப்பெரிய வெற்றியாகும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றியாக இருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம், சான்றிதழ் வழங்கப்பட்டன. பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டி காரைமேட்டில் உள்ள தனியார் பள்ளியில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி, பெஸ்ட் மெட்ரிக் பள்ளி அணியினர் விளையாடினர். இதில் சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி 4-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்ற அணி வரும் 16ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மண்டல அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவின் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதையடுத்து 2 அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 4554 கனஅடி உபரிநீர் திறக்கப்படுகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நேற்று 3000 இருந்த நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மெயினருவி, ஐந்தருவி, சினி அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் முன்பே நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கீழவண்டான் விடுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நீர்க்கசிவு ஏற்பட்டு தண்ணீர் சொட்டுகிறது. எனவே பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை உரிய முறையில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தண்ணி டேங்க் அமைஞ்சிருக்க பகுதி வந்து பள்ளிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. சின்ன பசங்கள்லாம் இங்கே வந்து விளாண்டுட்டு திரும்பாங்க, போவாங்க, வருவாங்க. அப்போக்கி வந்து இது இடிஞ்சு விழுக கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு தரமற்ற ஒரு நிலையில் இருக்குது. ஏதோ ஒரு பசங்க வரும்போது இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா அது பின்னாடி அதுக்கப்புறம் யோசித்து நமக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் இதை வந்து கொஞ்சம் என்னென்னு கண்காணித்து கொஞ்சம் எங்களுக்கு அதை மறுபடியும் அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விக்கிரவாண்டியில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாக பாமக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் சந்திரசேகரிடம் புகார் மனு அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாமக வழக்கறிஞர் பாலு, திமுகவினர் தோல்வி பயத்தில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக பல்வேறு தேர்தல் தில்லுமுள்ளுகளை, விதிமீறல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியில் பல புகார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தோம். இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை.